Hi viewers, welcome to Trader Things. Please subscribe and support us to watch more videos. இந்த வீடியோ முழுவதும் தகவல் மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இது யாரையும் முதலீடு செய்யவும் அல்லது வர்த்தகம் செய்யவும் பரிந்துரைக்கும் வீடியோ அல்ல. நீங்கள் முதலீடு அல்லது வர்த்தகம் செய்வதற்கு முன் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு முடிவெடுப்பது நல்லது. இந்த சேனல் எவ்விதமான லாபத்திற்கும் அல்லது இழப்பிற்கும் பொறுப்பல்ல. ஃபார் டெய்லி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஸ்விங் மற்றும் பொசிஷனல் ட்ரேட் செய்பவர்கள் ட்ரேடர் திங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினமும் ஃபாலோ செய்யுங்கள். இது உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் ஷேர்ஸ் பற்றிய தகவல்களை சேகரிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு எளிமையா பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்க என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிற கம்பெனி எல்லாமே இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கீழே தான் லிஸ்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் எல்லாமே நமக்கு பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு இங்கே அவைலபிளாக கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸ் ஏன் ஷேர் விற்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இங்கே கேள்வி வரும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் அவங்க லெவலை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண இல்லைனா நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ராக அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அதுக்காக இங்கே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு இதுதான் வழியான்னு கேட்டா அப்படி இல்லங்க. அந்த கம்பெனி பேங்க் லோன் வாங்கலாம். இல்ல பார்ட்னர் ஆர் வேற ஒரு நிறுவனத்துடன் ஜாயிண்ட் வென்ச்சர் அமைக்கலாம். இல்லன்னா ஷேர் மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். பேங்க் லோன் ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் வென்ச்சர் உள்ள போனாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் குறையும். ஸோ அதனால அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தானா ப்ராஃபிட்? நமக்கு இல்லையான்னு கேட்டா, நமக்கு இதனால ப்ராஃபிட் இருக்குங்க. அது எப்படின்னா, அந்த ஷேர்ஸ நாம பை அண்ட் செல் பண்ணி, நாம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அவ்வளோதானா? நம்ம ஈஸியா ப்ராஃபிட் எடுத்துடலாமான்னு யோசிச்சா, அது கரெக்ட் தாங்க. ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி, நம்ம சைடுல அனலைசிஸ் பண்றது ரொம்பவே முக்கியங்க. ஒரு ஷேர் வாங்குற முன்னாடி, கண்மூடித்தனமா ஒரு கம்பெனி ஷேர் பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துடலாம்னு யோசிச்சா, அது தவறான செயலுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா கம்பெனிஸும் எப்பவும் ப்ராஃபிட்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. நாம வாங்குற கம்பெனி ஷேர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் டெர்ம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா? நல்ல ஃபண்டமெண்டலோட இருக்கிற கம்பெனியான்னு நம்ம சைடுல டபுள் செக் பண்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ல நாம ஒரு ஷேர்ஸ வாங்கி விக்கணும்னா, அதுக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணணுங்க. அந்த ட்ரேடிங் பண்றதுக்கு இங்க ஒரு சில வழிகள் இருக்கு. அந்த வழிகள் என்னென்னன்னா இருக்குன்றது நம்ம இப்போ பார்த்துரலாம். இங்க ட்ரேடிங்க சில வகைகளா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, பொசிஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்கேல்பிங். பொசிஷனல் ட்ரேடிங். இங்க நம்ம ஒரு ஷேர வாங்கி, ஒரு லாங் டெர்ம் வர நம்ம அத ஹோல்ட் பண்ணலாம். ஸோ, அத ஹோல்டு பண்ணி, நமக்கு எப்போ ப்ராஃபிட் இருக்குன்னு தோணுதோ, அப்போ நம்ம அத சேல் பண்ணிக்கலாம். ஸோ, இதுல ரிஸ்க் ரொம்ப கம்மிங்க. அதே மாரி, இப்போ நீங்க ஒரு பொசிஷனல் ட்ரேட் ஒரு ஷேர வாங்கி நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா, அந்த கம்பெனிஸ் இயர் பேசிஸ்ல அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு டிவிடெண்டா குடுப்பாங்க. ஸோ, இத பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ஒரு ஷேர நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணி 1 டேல இருந்து ஃபியூ வீக்ஸ் வர ஹோல்ட் பண்ணி, நமக்கு எப்போ அந்த இதுல ப்ராஃபிட்ன்னு தோணுதோ, அப்ப நாம அந்த ஷேர செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேரு ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இது ஒரு மாடரேட்டான ரிஸ்க்ங்க. ஷார்ட் டெர்ம்ல நம்ம ஹோல்ட் பண்றது. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். இது இது ஒரு பெரிய டாபிக்ங்க. இந்த டாபிக்க நம்ம இன்னொரு வீடியோல ரொம்ப டீட்டெயில்டாவே பார்க்கலாம். ஆனா, இது ரொம்பவே ரிஸ்க் அதிகம். இது வீக்லி எக்ஸ்பைரி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுங்க இந்த ட்ரேடிங். இது கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங். இத நம்ம ஒரு ஷேர வாங்கி 1 டேல ஹோல்ட் பண்ணி அத ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு பேரு இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லலாம். இது ரிஸ்க் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸ்கேல்பிங். இது நம்ம ஒரு ஷேரோட பெர்ஃபெக்ட் பாயிண்ட்ல நம்ம ஷேர்ஸ வாங்கி ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ கேண்டில் பெர்ஃபார்ம் பண்ண ஆஃப்டர் நம்ம பெர்ஃபெக்ட்டா எக்ஸிட் ஆகுறது பேரு ஸ்கேல்பிங் சொல்லலாம். இங்க ஸ்கேல்பிங் பண்றது ரொம்பவே ரிஸ்க் ரொம்ப அதிகங்க. அவ்வளோதாங்க. ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்னா என்ன? எவ்வளோ டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குன்னு இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல நம்ம வேற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல நாம சந்திக்கலாம். இதுல மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப், பாண்ட், ஐபிஓ, கமோடிட்டீஸ்னா என்னன்னு இனி வரும் வீடியோஸ்ல நாம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். Thanks for watching our Trader Things channel. Please subscribe and support us. Thank you.